ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான எக் புட்டிங் வட்டலப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வேற லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட குக்கிங் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போட்டிருக்கிற மற்ற ரெசிபிஸ் பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த எக் புட்டிங் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு 10லேருந்து 20 முந்திரி வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் முந்திரி சாஃப்டாக இருக்கும் உள்ளே சேர்த்துட்டு, இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவு பால் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/3 கப் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நார்மலான இனிப்பு தான் இருக்கும். உங்களுக்கு கூட இனிப்பு வேணும்னாக்கா நீங்கள் ஒரு கப் போல் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 முட்டை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதில் வாசனைக்காக 2 ஏலக்காயும் உள்ளே சேர்த்து நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நெய் தடவின டின்ல வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற முட்டை கலவையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது உள்ளே சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கூட தண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி கடாயில் கீழே வந்து ஒரு சின்னதாக தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு பிளேட் வந்து வச்சுட்டு அது மேலே இந்த இதை வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ ஆவி தண்ணி வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. இப்போ அதுக்கு மேலேயே மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வந்து லோவாகவே வேக வச்சு எடுத்திங்கனாக்கா நம்மளோட சூப்பரான வட்டலப்பம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்திருக்குன்னு. இப்போ ஏதாவது ஒரு டூத் பிக் இல்லை இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பாருங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் நமக்கு வந்துச்சுன்னா உள்ள அழகாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை அப்படியே நம்ம ஆற வச்சு பீஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஃப்ரிட்ஜில் கூட வந்து சில்லுன்னு வந்து வச்சு கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வேறு லெவல் டேஸ்ட்டில் நல்லா பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக வந்து க்யூபாக வந்து கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் பிரமாதமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான நல்லா சூப்பரான எக் புட்டிங் வட்டலப்பம் வேறு லெவல் டேஸ்ட்டில் பிரமாதமாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட குக்கிங் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் அடுத்த ரெசிபியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.